எல்லோருக்கும் வணக்கம். நல்ல வேலைங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராமசாமி வரல. அதனால ஷேர் மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. வரலாற்றிலேயே மிகப்பெரிய அளவில் கடந்த வார வெள்ளிக்கிழமைகளில் மிகப்பெரிய வீழ்ச்சி, தொடர் வீழ்ச்சி, ஒரு நாள் கூட தப்பிக்கல. ஆனால் இப்போ இன்னைக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 109 பாயிண்ட் இன்னைக்கு ஏறி இருக்கா. இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் பார்க்கப்படுகிறது. 2 நாள் லீவ் வரப்போது பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 4 hours 3 hours எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்க போகிறேன் இந்த 2 வாரத்தில். இனிமேல்லாம் இப்படி தான் செலிப்ரேஷன். நிஃப்டி நல்லா இருந்ததுன்னா எக்ஸசைஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ண வேண்டியது, நல்லா இல்லைன்னா கம்முன்னு பேசாமல் படுத்து தூங்கிட வேண்டியது. நண்பர்கள், இந்த சமயத்தில் ஒரு நண்பர் சொல்கிறாரு பாருங்க, அட நான் 2021 ஷேர் மார்க்கெட்டில் இருக்கேன், 7 லட்ச ரூபா வீணாக போச்சு ட்ரேடிங் பண்ணி, அப்படி பண்ணி இப்படி பண்ணி. இப்போ நான் ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி தான் பண்ணுறேன், இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் ட்ரேடிங்னு வந்துட்டாவே அதுக்கு உங்களுடைய நிஃப்டி என்பது சப்போர்ட் பண்ணணும். நான் சொல்கிறேன் பாருங்கள், நல்லா கவனிச்சு பாருங்கள். இன்ட்ராடேயில் யாராவது ஒருத்தர் ஒரு சப்போர்ட்டில் உளுந்துருச்சு, இனி இங்கிருந்து அது ஏறும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறாங்கன்னா, அப்போ நிஃப்டியுமே ஒரு மேல் நோக்கி போகிற மாதிரி இருக்கணும். அப்படி நிஃப்டி மேல் நோக்கி போகிற மாதிரி ஜென்ரல் மார்க்கெட் நல்லா இருந்தால் தானே நீங்கள் போடக்கூடிய ஸ்ட்ராட்டஜிகளுக்கு ப்ராபபிலிட்டி என்பது இன்க்ரீஸ் ஆகும். இது பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதாவது அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு 70% அப்படின்னு அவங்க போய் டெஸ்ட் பண்ணி உடனே அதை களத்தில் குதிச்சிடக்கூடாது. அது எப்படின்னா, நீங்கள் 70% வின்னிங் ப்ராபபிலிட்டி கிடைக்குதுன்னா அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் அது கூட இன்னொரு பேராமீட்டர் ஆட் பண்ணி பார்க்கணும். அந்த 70% வின்னிங் சமயத்தில் நிஃப்டி ஒரு 10 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருந்ததா அப்படின்னு பார்க்கணும். அதுதான் ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டோட சேர்ந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். மார்க்கெட்டுக்கு எகெயின்ஸ்டாக எங்காவது வேலை நடக்குமா? ஒரு உதாரணத்துக்கு இப்போ 4-5 நாளாக நம்ம சந்தோஷமாக இருக்கோம், பல ஸ்ட்ராட்டஜிகள் ஸ்விங் ஸ்ட்ராட்டஜிகளாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அதுக்கு பெரும்பாலும் சப்போர்ட் எங்கிருந்து வருது? அந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் 10 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே 2-3 நாளாக கடந்த சில நாட்களாக இருந்திருக்கான். அதனால தான் போர்ட்ஃபோலியோவில் கொஞ்சம் பாசிட்டிவிட்டி அப்படின்றது இருக்குது, பல ஸ்ட்ராட்டஜிகள் அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த ஒரு கான்செப்டை என்றைக்குமே மனசில் நினச்சிக்கணும். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போனாலும் அதுக்கு நம்மளுடைய நிஃப்டி என்பது உதவி செய்யணும், ப்ராடர் மார்க்கெட் ஹெல்ப் பண்ணணும். அதாவது சில பேர் ஒரு விஷயத்தை பிடிக்கலின்னா அந்த விஷயத்தை எடுத்து தலையை சுற்றி 3 தடவை சுற்றி தூக்கி வீசிட்டு போங்கடா அப்படின்ட்டு போயிடுற மாதிரி சில சமயங்களில் பண்ணுவாங்க. அப்படித்தான் நம்ம செபி என்ன பண்ணிட்டாங்க, சமீபத்தில் டெய்லி எக்ஸ்பைரி, டெய்லி சூதாட்டம் மாதிரி நிறைய பேர் மார்க்கெட்டை அணுகி கொண்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் எக்ஸ்சேஞ்சுகளுக்கு நல்ல அருமையான வருமானம், புரோக்கரேஜ் கம்பெனிகளுக்கு அருமையான வருமானம். ஆனால் கிட்டத்தட்ட 60-80 கோடி இந்திய பொதுமக்களுடைய பணம் கும்பா, அது வேறு ஏதோ இந்தியர்களோ அல்லது சில இந்தியர்களோ அல்லது வெளிநாட்டுக்காரங்களோ அந்த பணத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. செபி பார்க்குற வரைக்கும் பார்த்துக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுச்சு, இந்த டெய்லி எக்ஸ்பைரி கிடையாது அப்படின்னு சொல்லி வீக்லி கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இனி வீக்லி விட்டுட்டு அடுத்தது எப்படி போக போகிறாங்கன்னு தெரியல. இப்போ கூட செபியினுடைய போர்ட் மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு, அதில் என்ன அவுட்கம் வருது அப்படின்றது தெரில. அது மேபி நாளைக்கு சர்க்குலரில் வரும். அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இன்றைக்கோ நாளைக்கோ அவங்க சர்க்குலர் ரிலீஸ் பண்ணும்போது அதில் என்ன தகவல்னு பார்க்கலாம். இல்லைன்னா மீடியாக்களை செக் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவங்களே 5-5 நிமிஷத்துக்கு ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ நீ இந்த செபி என்ன பண்ணுதுன்னு தெரில. ஸோ சாதாரணமாக, ரொம்ப சாதாரணமாக வெறும் 400 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது பிஎஸ்சி அப்படின்ற பங்கு. அதுக்கப்புறம் டெய்லி எக்ஸ்பைரி, அதே மாதிரி இவங்களுடைய சென்செக்ஸ்னுடைய ஃபியூச்சர்ஸ் அண்ட் ட்ரேடிங் அப்படின்றதும் நல்லா பிக்கப் ஆயிடுச்சு அந்த செக்மெண்ட்டில். அப்படின்னோடனே அவன் பாட்டுக்கு உச்சத்தை போய் தொட்டுட்டான், 3000 வரைக்கெல்லாம் போயிட்டான். வெறும் 400 ரூபா பங்கு 3000 வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தொடர்ந்து தடுமாற்றமாக இருக்கிறது. இது ஏன் அப்படின்னா, இந்த செபியினுடைய கண்ட்ரோல் மெஷர்ஸ்னால இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் குறையும். முதல்ல வந்துட்டு இருந்த லாபம் அந்த அளவுக்கு வரலினாலும் மேபி லாபம் குறைஞ்சாலும் கொஞ்சம் லாபம் வரும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலே தற்போதைக்கு மார்க்கெட்டில் இதுக்கு பெருசாக ஒரு பாப்புலர் ஒரு ஹைப் இல்லை. பிஎஸ்சி ஏஞ்சல் ஒன் எல்லாம் பயங்கரமாக டெய்லி எக்ஸ்பைரி ஆகுது, பயங்கரமாக வால்யூம்னு இல்லை. இந்த பீரியடில் தான் ஒரு நண்பர் போய் மாட்டிக்கிட்டார். கிட்டத்தட்ட பிஎஸ்சி 40,000 ரூபாயை போட்டு வச்சேன், ஆல்மோஸ்ட் 91 நாள் ஆச்சு, ஆனால் கும்பா பாட்டு பாடி ஒரே டவுன்வர்டாக இருக்குது, நீ எங்களுடைய விடிவு காலம் எப்படி இருக்கும்னு தெரியலையே
அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காப்புல. இவர் காலடி எடுத்து வச்சது ஒரு தடவை இங்கே கூட காலடி எடுத்து வச்சுருந்தா கூட இந்நேரம் சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருப்பாப்புல. ஆனால் கடைசிக்கு இங்கே காலடி எடுத்து வச்சுருந்தா கூட அவர் வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்திருப்பாப்புல. பட் அவர் காலடி எடுத்து வச்ச நேரம் என்பது சரியில்லை. அது ஒரு மாதிரி 90 days அவருக்கு லாக் ஆகி தான் நிற்கிது. இனி ஆண்டவன் என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரில. ஸோ யாராக இருந்தாலும் நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்றத கணிச்சு எடுங்க. நியூஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் அதில் லாபம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம போய் அதில் லாக் ஆகிட்டு அடுத்தது என்ன நடக்குமோன்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் நல்ல நியூஸ் வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த ஹிந்து காப்பர் அப்படின்ற ஷேரில் இன்றைக்கி விஷயம் வேறு மாதிரி இருக்குது. இன்றைக்கி இந்த 12% ஏறி இருக்கான் பார்த்தீங்களா, ஒன் ஆஃப் த டாப் கெய்னரில் இன்றைக்கி ஹிந்து காப்பர் வந்திருக்கு. அப்படின்னா இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு அதுலேயும் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் 70 நாட்களுக்கு மேலே யாராவது ஒருத்தர் வாங்கி புலம்பிக்கிட்டே இருந்திருப்பாங்க. 70 நாளாக லாக் ஆகிக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி ஒரே நாளில் ஏதோ ஒரு நல்ல நியூஸ் வந்தாங்காட்டி ஏறிட்டான். ஸோ இறங்கி கிடக்கக்கூடிய எந்த பங்குகளுக்குமே ஒரு நல்ல செய்தி என்பது வரும்பொழுது ஜம்ப் ஆகிறான். ஸோ இந்த நல்ல செய்தியை அனுபவிக்கிறதுக்கு ஒருத்தர் வாங்கி மாட்டியிருந்தாருன்னா கிட்டத்தட்ட 70 நாட்கள் பொறுத்திருந்தால் தான் இந்த சந்தோஷம் என்பதை அவர் இன்றைக்கி அனுபவிச்சிருக்க முடியும். அதனால தான் என்றைக்குமே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு குறிப்பிட்ட லோவோ அல்லது குறிப்பிட்ட ஹையோ வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் 2-3 மாதங்கள் கழித்து என்ன பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் வராது. ஒரு முக்கியமான சப்போர்ட்லேருந்து 2 நாளில் எதாக இருந்தாலும் மேலேயோ கீழேயோ வரணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே நடக்காது. இது எல்லாத்தையும் விட இன்றைக்கி மிகப்பெரிய நியூஸ் இன்ஃபோசிஸ் கொடுத்தது தான். 18,000 கோடி பைபேக்கை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த நியூஸுக்கு மார்க்கெட்டில் எப்படி ரியாக்ஷன் நடந்திருக்குதுன்னா காலையில் பாசிட்டிவாக நல்லா ஹையாக தான் இருந்தது இன்ஃபோசிஸ். அதுக்கப்புறம் க்ளோசிங் பேசிஸில் கொஞ்சம் சரிவடைஞ்சு ஓகே நியூஸ் முடிஞ்சில்ல அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி வெறும் 1% பாசிட்டிவில் இந்த இன்ஃபோசிஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த நியூஸ் ஆரம்பிக்கப்பட்ட சமயத்திலிருந்து இப்போ அப்ரூவல் ஆன சமயம் வரைக்கும் எத்தனை % ஏறி இருக்குன்னா ஒரு கௌரவமாக நல்ல கௌரவம் தான். ஒரு 5% இந்த நியூஸுக்காக ஏறி இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நியூஸ்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரிய அளவில் மூவ்மெண்ட் வரணும்னா நம்மளுக்கு நியூஸ் தான் வேணும். ஐயோ நாங்கள் வாங்கி வச்ச ஷேருக்கு எங்கெங்கே நியூஸ் வருது, ஒரு வெங்காயம் கிடையாதுங்க அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டாலுமே எப்படி இருந்தாலும் அவன் ஒரு வருஷத்துக்கு 4 தடவை நியூஸ் கொடுத்து தான் ஆகணும். எந்த வகையிலனா குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் மூலியமாக அவன் ரிசல்ட் என்பது அந்த நியூஸ் என்பது கொடுத்து தான் ஆகணும். ஸோ அடுத்தடுத்த வாரங்களுக்குள்ளே நம்ம வந்து ரிசல்ட் சீசனுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். எத்தனையோ பங்குகள் கீழே இருக்கிறத நிறைய பேர் வாட்ச் பண்ணுறதுக்கு போட்டு வச்சுருப்பாங்க. எத்தனையோ பங்குகள் ஆல்ரெடி மேலே வர்றதை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அதெல்லாம் 15-20% ஏதாவது பெரிய அளவில் மேலேயோ கீழேயோ பெருசாக மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்றதுக்காக தான். அந்த சமயத்தில் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய எல்லா பங்குகளும் 10-20% வெடிச்சு செதறட்டும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாம். இப்போ தற்போதைக்கு சில டிவிடெண்ட் ஸ்டாக்குகள் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்கள், அதே சமயம் டிவிடெண்ட் ஈல்டு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடிய பங்குகள் அடுத்து வரக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் எப்படி கடைசிக்கு டிவிடெண்ட் அப்படியே ஒன்றா டிவிடெண்ட் கொடுப்பானா இல்லை அந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஏறுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு என்ன விடைன்னு தெரில. பட் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய சில பங்குகளுடைய பெயர்களை பார்க்குறதுக்கு முன்னாடி போச்சே பணம் போச்சே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய பங்குகளில் வந்து இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்றது வருது. எவ்வளவு தெள்ள தெளிவாக இவன் மிகப்பெரிய ஒரு ஆள் சமீபத்தில் ஸ்பிளிட்டோ போனஸ் ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்க, கார்பரேட் ஆக்ஷன் அப்படி நடந்த ஸ்பிளிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி நடந்த பிறகு மிகவும் அற்புதமான 860 ரேஞ்சில் லோவர் ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். எல்லாரும் எப்படி கால்குலேட் ரொம்பவுமே ஸ்மார்ட்டாக இருக்கிறவங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா வாழ்க்கையில் ஒரு ஷேர் உருப்படியான ஷேர் ஒரு 200-300 ரூபா சீப்பாகி ஒரு 500 ரூபா ரேஞ்சில் கிடைக்காதா, ஒரு 600 ரூபாயில் கிடைக்காதா, லைஃப் லாங் ஸ்டாக். சில பேர்லாம் கூப்பிட்டு கேட்டு உன் வாழ்க்கைக்கு ஒரு ஷேரை வாங்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், எந்த ஷேர் நீ வாங்கி வைப்ப அப்படின்னு கேட்டால் என்னையெல்லாம் கேட்டால் கண்டிப்பாக நான் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் தான் சொல்லுவேன். உன் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு ஷேரை வாங்கி வச்சுக்கணும். எந்த ஷேர்னால் அது ஃபைனான்ஸ் அப்படின்றது நம்ம குழந்தையிலிருந்து இப்போ வரைக்கும் இன்னும் நம்ம வயசானாலும் அந்த ஃபைனான்ஸ் அப்படின்ற தேவை இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் இப்போ வரைக்கும் அவனுடைய வரலாறு என்ன சொல்லுதுன்னா கடந்த 10 வருஷத்தில் மிகப்பெரிய அளவில் பணம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். ஒரு வருஷமானால் 34%. வாரன் பஃபட்டையே நம்ம பீட் பண்ணிடலாம் பர்ஃபார்மன்ஸில். அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா நான்லாம் யோசிச்சுட்டு தான் இருந்தேன்.
நல்ல ஒரு 600 ரூபா 500 ரூபா ரேஞ்சுக்கு இது வந்துச்சுன்னா ஓரளவுக்கு பல்காக வேற ஒரு டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய பங்குலேருந்து இதில் கொஞ்சம் பெரிய அளவில் மாற்றி வச்சிடலாமா ஒரு 10-20க்கெல்லாம் நான் யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அவன் என்னடான்னா காத்துக்கிட்டே இருந்தான். கடைசியில் நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டே இருங்கடா அப்படின்ற மாதிரி இந்த 90s கிட்ஸ் எப்படி போய் சொல்கிறதுக்கு தயங்குறாங்களோ அதே மாதிரி தயங்கிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா அவன் மேலே போய் நின்று ஹாய் அப்படின்னு ஆடிக்கிட்டு இருக்கான் 1000 ரூபாயை தாண்டி. எனிவே சமீபத்திய லோவில் இருந்து 20% ஏறிய பங்குகளினுடைய செய்திகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு பங்குகளினுடைய வரிசையில் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்குல என்ன ஒரு செய்தினா ஆல்மோஸ்ட் 20% தன்னுடைய லோவில் இருந்து ஏறியிருக்கான். இந்த சமயத்தில் நம்ம டிவிடெண்ட் ஸ்டாக்குகளுக்கு வருவோம். முதல்ல ஒரு ரொம்பவுமே ஃபேமஸான பங்கு ONGC ஆல்மோஸ்ட் 5% டிவிடெண்ட் ஈல்டு என்பது ஒரு வருஷத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் இவன் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருந்தான்னா அதே 5% தான் ஏறுறதும் இறங்குறதும் ஆடிக்கிட்டு இருந்தான். நீங்கள் அந்த ONGCனுடைய ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இவன் ஐடிசிக்கு அண்ணனாக இருப்பான் போல். ஐடிசியும் எப்படி மூவ் ஆகலையோ அதே மாதிரி இவன் மூவ் ஆகாமே ஆடிக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 5% ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவது இறங்குவதுமாகவே ட்ரேட் ஆகி கொண்டிருந்தக்கூடிய இந்த ONGC என்பது கடந்த சில மாதங்களாக அந்த 5% கூட இவன் கொடுக்கல. அந்த ஒரு 5% கொடுத்துக்கிட்டு இருந்தால் இப்போ கடைசியில் பார்த்தா 5% கொடுக்காம ஒரு 2-3 மாதமாக உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஸோ 5% டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய இந்த ONGC அப்படின்ற பங்கு அடுத்தடுத்த நாட்களில் டிவிடெண்டில் எப்படியும் 5% கிடைக்கணும்னா ஒரு வருஷம் கரண்ட் ரேட்டு படி தேவைப்படுது. அல்லது மார்க்கெட்டில் இவன் இதுக்கு முன்னாடியெல்லாம் 5% ஒரே மாதத்துக்குள்ளேயெல்லாம் சில நேரங்களில் ஏறி இருக்கான். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனாலேயோ ஒரு 3 மாதம் எதுவுமே கொடுக்கல. ஸோ அடுத்த ஏர்னிங் சீசனுக்குள்ளே கீழே விழுந்து கிடக்கக்கூடிய இந்த ONGC இதில் ஏறி ஏதாவது ஒரு 5% இது கொடுக்குமா அல்லது ஒரு 5% இறங்குமா என்ன பண்ண காத்திருக்கிறது, அதனுடைய டிவிடெண்டுகள் அறிவிப்புகள் எப்படி அடுத்த ஏர்னிங்ஸ் குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸை பொறுத்து வருது அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு டிவிடெண்ட் கொடுக்கும் பங்கு. இப்படி லோ ரேட்டில் கிடக்கிறான். ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே வர டிசம்பருக்குள்ளேயாவது ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஒரு 5% ஏறுமா அல்லது 5% இறங்குமா அல்லது டிவிடெண்டுடைய அனௌன்ஸ்மெண்ட் என்ன வரும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இந்த NMDCயுமே ஒரு 4% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு தான். ஆனால் அவன் சமீபத்தில் ஏறிட்டான். அவன் இருக்கக்கூடிய விலை என்பது 6 மாதத்தினுடைய உச்சியில் தான் இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் 70 ரூபாயில் தான் சுற்றிக்கிட்டு இருந்தான். அந்த சப்போர்ட் ரேஞ்சிலிருந்து இப்போ எடுத்து பார்க்கல 75 ரூபாய்ன்னு அவன் ஏறி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அந்த பங்கினுடைய டிவிடெண்ட் என்பதுமே 4%. இப்போ இன்னொரு மிக முக்கியமான ஒரு பங்கு, இது நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இந்த பங்கு இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் பெருசாக பிரபலம் இல்லை. ஆனால் படிக்கின்ற காலேஜ் ஸ்டூடெண்ட்டுகளுடைய மத்தியில் இது அந்த காலத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்தது. ஆப்டெக் அப்படின்ற பங்கு சமீபத்தில் கூட ஒரு சின்ன ஆர்டர் ஒன்று கிடச்சிருந்ததா ஒரு செய்திகள் வந்திருந்தது. டிவிடெண்ட் ஒரு 3% டிவிடெண்ட் வாங்கிட்டு இருக்கு, கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இந்த பங்கு 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது இவனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், இன்னும் கீழே சரிவடைய போகிறதா அல்லது ஏறப்போகுதா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்னொரு மிக பிரபலமான பங்கு ஹீரோ மோட்டோ. அவன் எவ்வளோ % டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க? 3% கொடுத்துக்கிட்டு இருக்கான். சிவனேன்னு கீழே கிடந்தான். இப்போ ஒரு 6 மாதத்துக்குள்ளே அவன் பாட்டுக்கு சிவனேன்னு 3000 ரேஞ்சில் தான் கிடந்தான். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஷேருக்கு 2000 ரூபாய் ஏறி 5500ன்னு போயிட்டுருக்கு. இப்படி இருக்கக்கூடிய பங்கு 3% டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்கு. கடைசியாக பன்சாலி என்ஜினியரிங் அப்படின்றது ஆல்மோஸ்ட் 3.80 4% டிவிடெண்ட் கொடுக்குறான்னு வச்சிங்களேன். என்ன நினச்சானோ தெரில, சமீபத்தில் 160 ரூபா ரேஞ்சில் இருந்தால் அங்கேருந்து எங்கேயாவது பிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பானோ அப்படின்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் டப்புக்குன்னு 160லேருந்து ஒரு 60% பக்கி இறங்கி 100 ரூபான்னு இறங்கிட்டான். நான் எத்தனையோ டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய பங்குகளை பார்த்துருக்கேன். இப்படி தான் அவனுக்கு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கானு. கேஸ்ட்ரால்னு ஒரு பங்கு இருக்குது, சிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது, ஐஓசின்னு ஒன்று இருக்குது. அவனுக்கு இந்த மாதிரி தான் பண்ணுறானு. அவனுக்கு அன்லிமிட்டடாக ஏறுறதே கிடையாது. ஸோ இப்போ பார்த்துருக்கக்கூடிய டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய பங்குகளில் பெரிய அதிகமான பங்குகள் கரெக்டாக சப்போர்ட் ரேஞ்சில் இருக்குது. இனி அவன் டிவிடெண்டுக்காக ஏதாவது மேலே ஏறுமா அல்லது அந்த ஏர்னிங் சீசனில் ஏதாவது ஏற்றி விடுவாங்களா அல்லது இன்னும் கீழே போய் டிவிடெண்ட் ஈல்டு அதிகமாக கொடுக்குற மாதிரி இன்னும் கீழே போய் புது முதலீட்டாளர்களுக்கு உதவி செய்தான்னு தெரில. பட் ரொம்ப முக்கியமான இடத்துல முக்கியமான நியூஸ்களில் இந்த டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்கள்லாம் இருக்குது. நண்பர்களே, இதில் 2 பங்குகளை பற்றி முக்கியமாக பேசிட்டாலும் இந்த கார்போரண்டம் யூனிவர்சல் கார்போர் யூனிவர்னு ஒரு பங்கு,
அந்த பங்கை பற்றி என்ன வரும்னா, சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேண்டில் ஒன்று போட்டிருந்தான். இந்த அடிவாரம் வரைக்கும் இது வருவானோ அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அடிவாரத்துக்கு ஒரு சின்ன கேப் விட்டுட்டு அந்த கேப்லேருந்து ஆல்மோஸ்ட் 12% ஏறிவிட்டான் அந்த பையன். அதனால் இன்றைக்கி இந்த நியூஸ்களில் இந்த கார்போரண்டம் யூனிவர்சல் அப்படின்ற பங்கு வருது. ஒரு லாங் கேண்டில் போட்டிருந்தான், சரிவடைஞ்சிருந்தான், அப்புறம் மறுபடியும் 12% என்பது ரெக்கவரி ஆகிருக்கிறதுனால இன்றைக்கி இது ஒரு தகவலாக வந்திருக்கு. இந்த சமயத்தில் ஜேபி பவர் அப்படின்ற ஒரு பங்கு இதே மாதிரி தான் ஒரு லாங் கேண்டில் போட்டிருந்தான், அப்புறம் ஊராக சுற்றிட்டு ஒரு மாதிரி கீழே வந்து செட்டில் ஆகிருந்தான். அதுக்கப்புறம் மேலே போகிறதா கீழே போகிறதா எனக்கு திசை தெரியலையே, எந்த பக்கம் போகிறது தெரியலையேன்னு அவன் லோ ரேட்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ கூட சமீபத்தில் ஒரு 5% என்னமோ அப்பர் ஃபீஸ் ஆச்சு. சிங்கக்குட்டி எகுறுதோ மேலே சைடு போகிறதோ அப்படி முடிவு எடுத்துட்டானோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா மறுபடியும் குப்பரை போட்டு, அதாவது அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் கோழிகளையெல்லாம் வந்து ஒரு கூடைக்குள்ளே அடைச்சி வச்சுருவாங்க ராத்திரியானா, அப்புறம் காலையில் அது எங்கேயாவது போயிட்டு மறுபடியும் கூடைக்குள்ளேயே அடைச்சி வச்சுருவாங்க. அது மாதிரி இவன் எப்படி ஒரு மனுஷன் எப்படி ஒரு பொறுமையாக இருக்க முடியும்? ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இப்போ செப்டம்பர் மாதமே நீ முடிய போகுது 15 நாளில். அப்போ 2 மாதமாக நீ இப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பியா? நீ என்ன ஒன்றா மேலே போகணும், இல்லைன்னா கீழே வரணும். எவ்வளவு பெரிய பொட்டன்ஷியல்! 18 ரூபா இங்கே இருக்குது, 26 ரூபா இங்கே இருக்குது, கீழே 10 ரூபா இங்கே இருக்குது, நடுவில் இருக்கிற இப்போ 19 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ 10 ரூபா மேலே கீழே 2 பக்கம் பொட்டன்ஷியல் இருக்குது. இது அந்த மார்க்கெட் தெரிஞ்சுக்கிச்சு போல், எந்த பக்கம் போனாலும் பெருசாக போகணும், அதனால் கம்முன்னு பாயை விரித்து இங்கேயே படுத்து தலைக்கு தலகாணி வச்சு தூங்கிட்டான் போல். ஸோ ரொம்பவும் கடுப்பேற்றக்கூடிய பங்குகளில் இந்த ஜேபி பவர் அப்படின்ற பங்கு ஒன்றா இருக்குது. சரிங்க நண்பர்களே, லெட்டஸ் என்ஜாய். மார்க்கெட் வந்து நல்லா இருக்கிறதுனால இந்த சனி ஞாயிறு பயங்கரமான ஒரு எக்ஸசைஸ் பண்ணி ஜாலியாக இருக்கணுன்றதான் என்னோட எண்ணமாக இருக்குது. வேறு எந்த பக்கம் நான் ஒதுங்குற மாதிரி இல்லை. ஹெல்த் இஸ் வெல்த். நன்றி, வணக்கம்.